நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டி. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. கண்களை மூடி 2 கரங்களை மேல உயர்த்தி நன்றியோடு நான் எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க? God has been so good. Yes Lord. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நீனை காத்த நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நீனை காத்த நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. என்னையோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய வேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய வேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோ. எல்லாரும் கையை உயர்த்தி one last time துதி. எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். Amen. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. ஒரு வேதத்தின் பரிசுத்தவான் தன்னுடைய விசுவாசத்தில் பலப்பட்டவனாய் நின்று தெய்வீக கிருபைகளோடு தன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க பலவித சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரும். வந்திருக்கு, வரலாம். வருமென்று நான் சொல்வதை விட வரலாம்.
நாம் நம்பின மலை போன்ற மனிதர்களெல்லாம் மெழுகுபோல் மாய்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட கஷ்டப்பாதைகளில் போகும் நமக்கு விசுவாசம் என்ற பங்கில் ஒரு 7 வார்த்தைகளை வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் நமக்கு வேணும், ஒரு உறுதியான விசுவாசம். உங்களுடைய பிரச்சனையாகிய மலை எவ்வளோ பெருசுனா உங்கள் விசுவாசம் எந்த அளவோ அந்த அளவு தான் அது பெருசு. உங்கள் விசுவாசம் இவ்வளோ இருந்துச்சுன்னா உங்கள் மலை ரொம்ப பெருசு. உங்கள் விசுவாசம் மலை விட பெருசுனா அந்த மலை உங்களுக்கு லேசான விஷயம். ஒரு மனிதனுக்கு அல்லது நான் போகிறேன் ஒரு எறும்பு புத்து இருக்குன்னா அந்த எறும்பு புத்து எனக்கு மிதிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த எறும்புக்கு அது மிகப்பெரிய மலை என்பது போல விசுவாசம் என்பது, உங்கள் விசுவாசம் எவ்வளோ பெரிதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றிகரமாய் நடப்பீர்கள். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அது உங்கள் ஆவியோடு கூட பலத்தை சேர்க்கும், உங்கள் ஆவியின் உயரத்தை அது வளர்க்கும். ஆமென். பைபிள் இருக்கின்ற விசுவாச வீரர்களெல்லாம் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை பிடித்தெடுத்தார்கள், நீதியினாலே சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே எபிரேய நிருபக்காரன் விசுவாச பட்டியலை எழுதி முடிக்கின்றான். ஸோ ஒரு பைபிள் ஃபெய்த், வேதம் சொல்லுகிற விசுவாசத்தை நாம் நிஜமாக கை கொண்டு வாழ்வோமானால் அசாதாரணமான தேவனுடைய வல்லமையை இந்த பூமியில் நீங்களும் நானும் உணர்வோம். அதற்கு என்ன தேவை? முதலாவது உங்களுக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம், வெளிச்சம். ஆமென். வெளிச்சம் என்று சொல்லும்போது இட் இஸ் நாலேஜ், அறிவு, ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங். அது நமக்கு தேவை. இந்த ராஜ்யத்தின் தத்துவங்களில் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் பங்குகளை சுதந்திரித்து இந்த பூமியில் உயர்ந்து வாழ்ந்திட வேண்டுமானால் இந்த விசுவாசத்தினுடைய பங்கில் உங்களுக்கு தேவை வெளிச்சம் என்ற தேவனுடைய வசன ஞானம். எந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். 82ஆம் சங்கீதமின் KJVயில், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். They know not, neither will they understand. They walk on in darkness, all the foundations of the earth. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியவும் இல்லை. அதனால் அவர்கள் எதில் நடக்கிறார்களாம்? இருளில் நடக்கிறார்கள். நீங்களும் நானும் இருளில் நடப்பதற்கும் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஜெயித்து வாழாமல் இருப்பதற்கும் காரணம் அந்த சூழ்நிலைகளை குறித்த அறிவாற்றல் அல்லது வெளிச்சம் நமக்கு இல்லை. இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை குறித்து எந்த அளவிற்கு வேதம் மட்டும் அல்ல அறிவில் வளர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த பிரச்சனையை ஜெயிப்பீர்கள். இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இதுவரை இல்லாத வசன வெளிச்சம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவங்களுக்கு தெரியாதாம், அவங்களுக்கு புரியலையாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்கள் கண்களை வேத வசனத்தின் வெளிச்சத்திற்கு திறப்பாராக. ஆமென். ராத்திரிக்கு பின்னாடி ஒரு பகல் வருவது சகஜம். ஆனால் நேரத்தால் மட்டுமல்ல வெளிச்சம் வருவது, வெளிச்சத்தால் தான் பகல் வருகிறது. இப்படி வச்சுங்களேன், ராத்திரி இருக்கு, பகல் வர வேண்டும். நேரம் கடந்து போயிருக்கலாம், 5 மணி ஆயிருக்கலாம். அதனால வெளிச்சம் வரணுன்ற அர்த்தம் இல்லை. நேரம் மட்டும் வெளிச்சத்தை கொண்டு வராது. வெளிச்சம் வர வேண்டுமானால், பகல் வர வேண்டுமானால் இன்னொன்று தோன்ற வேண்டும். நேரம் கடந்தாலும் வெளிச்சம் தோன்ற வேண்டும். வெளிச்சம் தோன்றாவிட்டால் பகல் தோன்றாது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வசனத்தின் வெளிச்சத்தை தருவாராக. ஆமென். ஒரு ஸ்டேடியமில் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இங்கே போட்டு இருக்கிற லைட்டுகளெல்லாம் பார்க்கும்போது பகலா இரவான புரியலைங்க. அவ்வளோ ஆச்சரியமாய் கோஆர்டினேட்டட் லைட்டை போடும்போது அரங்கமே சூரிய வெளிச்சம் போல் பகல் 1 மணி போல் பிரகாசிக்கின்ற அளவிற்கு வெளிச்சத்தால் ஒரு ஸ்டேடியமை மாற்ற முடியும். அந்த வெளிச்சத்தால் ஒரு ஸ்டேடியம் தான் மாற்ற முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வேதத்தினுடைய வெளிச்சமும் அறிவாற்றலும் ஞானம் உங்களுக்கு இருக்குமையானால் இந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் உயர்ந்து வாழுகின்ற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். வேதத்தினுடைய வசனங்களை குறித்தும் வாக்கு தத்தங்களை குறித்தும் நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. பலவித தீய காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வாக்குத்தத்தங்களும் ராஜ்யத்தை குறித்த தத்துவங்களும் உங்கள் பொருளாதாரத்தை குறித்த வெளிச்சமும்
வாழ்க்கையில் பிரகாசித்து நிற்கக்கூடிய வெளிச்சமும் சத்ருவின் பிசாசின் மேல் ஜெயிக்கக்கூடிய வெளிச்சம் உள்ளவர்களாய் நீங்கள் வளராவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள். நிறைய பேர் ஒரு சின்ன அளவில் மட்டும் வாழ்ந்து மரித்து செல்வதற்கு காரணம் வெளிச்சம் இல்லாததுனால. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அறிவு, ஞானம், வசன வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிப்பதற்கு 3 முறை வந்தான் என்று சோதிக்க வனாந்திரம் கொண்டு போன போது 3 முறை சோதித்தான். 3 முறையும் இயேசு ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு யுக்தியை தான் பயன்படுத்தினார். அவர் வேற எதையும் செய்யவில்லை. வார்த்தையில் எழுதியிருக்கிறபடியே இது எந்த அளவிற்கு இதனுடைய ஆழம் வெளிச்சம் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு சத்துருவை ஜெயித்து இந்த பூமியில் வெற்றி பூத்தவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. இதில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலரும் எழுதும் போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தான் எழுதியிருக்கிறாரே தவிர இது சாதாரண மனித எழுத்துகள் அல்ல. இதை எந்த அளவுக்கு வாசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெளிச்சம் பெறுவீர்கள். எந்த அளவுக்கு வெளிச்சம் பெறுகிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி பெறுவீர்கள். சில விஷயத்தில் குழந்தையை போல் உங்கள் விசுவாசம் இருப்பதாக. சில விஷயங்களை கர்த்தர் சொல்லும் போது அதை குழந்தைத்தனமாக விசுவாசிக்கின்ற அளவிற்கு உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்கள் காதுகளை கர்த்தர் திறப்பாராக. உங்கள் லட்சியக்கரை சேரும் பாக்கியத்தில் கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஆமென். ஸோ இந்த ராஜ்யத்தில் யாரெல்லாம் பெருகி வளர்கிறார்களோ அவங்க யாருன்னா வெளிச்சம் பெற்றவர்கள். வெளிச்சம் என்று சொல்லும் போது இட் இஸ் நாலேஜ். ஸோ டெஸ்டினி ஆர் கிங்டம் இன்க்ரீஸ் இஸ் நாலேஜ் டிபெண்டபிள். சும்மா எல்லாம் யாரும் இந்த உலகத்தில் உயர்ந்துருமா? தான் சராசரியாக எல்லாரும் வாழ முடியும். ஒரு அளவுக்கு மேலே உயர்ந்து பிரகாசிக்கணும்னா உங்கள் லட்சியக்காரை சேர்ந்து கர்த்தர் நிர்ணயித்த நோக்கத்தின் பரிபூர்ணம் நிற்க வேண்டுமானால் உங்களுக்கு அறிவாற்றல் தேவை. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அதை உங்களுக்கு தருவாராக. இந்த வேத புத்தகம் பாதுகாப்பை குறித்து என்ன சொல்லுகிறது என்ற ஆழம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் வெற்றியை குறித்து என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆமென். சும்மா ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் வாரந்தோறும் இப்படி சொல்றங்க, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வசனம் நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கணும். அது வீட்டுக்கு சென்ற பின்னாடியும் டெய்லி நீங்கள் படிக்கணும். எந்த அளவிற்கு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இதை படிக்கும்போது அது உங்கள் ஆவியில் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது. கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். எரேமியா 15:16 இப்படி சொல்லுகிறது. இன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ்ல, the words were found, நான் வார்த்தைகளை கண்டடைந்தேன், நான் வார்த்தையை பார்த்தபோது நான் அவைகளை புசித்தேன் அப்படின்றார். and thy word was unto me the joy and rejoicing of mine heart, for I am called by the name, O Lord God of hosts. ஆமென். இந்த பைபிளை நான் படிப்பேன், புசிப்பேன். இருக்கீங்களா அங்க? இது அப்போங்க, இது ஜீவ அப்பம். அவர் சொல்றாரு, நான் இதை எப்போ கண்டடைஞ்சேனோ அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்? இதை சாப்பிட்டேன்றார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? நேத்திக்கு போன வாரம் சாப்பிட்ட பலத்தில் இந்த வாரம் இருக்க முடியாது என்பது போல இன்னைக்கு வாழணும்னா இன்றைய பலனுக்கு இன்றைய வார்த்தை நீங்கள் அனுதினமும் வார்த்தையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்திட முடியாது. ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டுமானால் உங்க விசுவாசத்தின் ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை, அதிலிருந்து வருகின்ற வெளிச்சம். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு மனிதனுடைய விசுவாசத்தில் நீங்கள் நீண்ட நாள் பிழைக்க முடியாது. நான் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு மனிதனுடைய விசுவாசத்தில் நீண்ட காலம் நீங்கள் பிழைக்க முடியாது. அப்படின்னு என்ன பாஸ், நீங்க எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கங்கன்னு. அது எப்படின்னா, உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. எனக்கு தான் மசில் ஏறும், உங்களுக்கு ஏறாது. உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தி அதன் வெளிச்சத்தில் என்னைக்கு நிற்கிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள். ரெண்டாவது உங்களுக்கு தேவை, இங்கிலீஷ்ல சொன்னா மெடிடேஷன், அல்லது தமிழ்ல சொன்னால் தியானம். ஆமென். 1 தீமோத்தேயு 4:15 அப்போஸ்தலனாகிய பவுல் இளைய போதகர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இப்படி சொல்றார், மெடிடேட் அப்பான் தீஸ் திங்ஸ், இவைகளை குறித்து நீர் தியானம் செய்வாயாக. பக்கத்துல சொல்லுங்க, தியானம் செய்வாயாக. உன்னை முழுமையாக வசனத்துக்கு கொடுப்பாயாக, உன்னுடைய லாபத்தை எல்லோரும் காண்பார்களாம். மீண்டும் சொல்ல போறீங்க, இதை எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ, உங்க லாபத்தை நீங்க மட்டுமல்ல உங்களை இருக்கிறவர்களாம் உங்க உயரத்தை காண்பார்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இதை தியானம் பண்ணிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு தியானம் பண்ணணும்? இது உங்க இருதயத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும். ஒரு வசனத்தை எடுத்தா அதை புரிந்து அதனுடைய ஆழங்கள் உங்களுக்குள்ள இறங்கி வேறுண்டுகிற வரைக்கும் நீங்கள் அதை தியானம் பண்ண வேண்டும்.
The goal of meditation is to produce understanding. நீங்கள் தியானம் பண்ண உங்க அறிவாற்றலும் வெளிச்சமும் பெருகிக் கொண்டே இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் தியானத்தை போதிக்கிறது. சில மதங்கள் எந்த அளவுக்கு தியானிக்கிறார்கள், அவர் அமர்ந்திருந்து தியானம் பண்ணும்போது தங்கள் ஆவி சரத்தை விட்டு வெளியே போய் விடுகிறது. அந்த அளவிற்கு தியானம் பண்ணுகிறார்கள். உங்க ஆவி வெளியே போவன, இங்கே இருங்க. ஆனா இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சங்களைப் போல காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரமாய் நீங்கள் இருந்து செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். You need light and you need meditation to arise and reach this destiny. திறவுகோல் இப்படி தெரியுமாங்க, சில விஷயம்லாம் உங்களுக்கு நடக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒரு திறவுகோல். அந்த திறவுகோல் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தியானிக்கணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் கிடைக்கிற வரைக்கும் போக மாட்டேன். இப்படி ஒரு அதை திருஷ்டாந்தமாய் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போது சீஷர்கள் ஓடி போகிறார்கள். போன போது கல்லறையில் யார் இல்லை? இயேசு இல்லை. இயேசு இல்லைன்னு பார்த்த உடனே ஆமென் அவர்கள் ஓடி திரும்ப போய்விட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் சில ஸ்திரீகள் அங்கே வந்தார்கள், பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணிகள் ஓடி போகவில்லை, பார்த்து கொண்டே இருந்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள். எதுவரைக்கும் பார்த்தார்கள்? தூதன் வந்து நின்று சொன்னார், நீங்கள் தேடுகிற கிறிஸ்து இங்கே இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க தேடணும், எந்த அளவுக்கு நீங்க தியானிக்கணும், திறவுகோல் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் தியானிக்க வேண்டும். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் தியானிக்கணும்னா உழைப்பு இருக்குங்க. நான் உயர்கிறவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு தூரம் உயர வேண்டுமானால் மெடிடேஷன் நீட்ஸ் லேபர். ஆமென். சிந்திக்கணும், கேட்கணும், அதை வசனத்தை பார்க்க வேண்டும். மூன்றாவது, இந்த பூமியில் நீண்ட விசுவாசத்தோடு, ஆழமான விசுவாசத்தோடு வேதத்தின் பரிசுத்தவான்கள் சாதித்தது போல் இந்த பூமியில் கொடிய உலகத்தில் வாழுகிற நீங்கள் இந்த தேவராஜ்யத்தின் தத்துவங்களை புரிந்து கொண்டு பிரகாசித்து வாழ்ந்திட வேண்டுமானால் மூன்றாவது, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்தின் வல்லமை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, ஜெபமே ஜெயம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, therefore I say unto you whatsoever you desire when you pray believe that you receive them and you shall have them. நீங்கள் என்னிடத்தில் வரும்போது நீங்க எந்த விஷயத்தை வாஞ்சிக்கிறீங்களோ வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, if you pray அல்ல, when you pray. if you pray னா எப்பயாவது ஜெபம் பண்ணா, when you pray னா நீ எப்பவுமே ஜெபம் பண்ணணும். When you pray, believe that you receive them and you shall have them. பக்க சொல்லுங்க, ஜெபத்தால நான் இந்த தேவராஜ்யத்தில் எழுந்து பல விஷயங்களையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் சாதிப்பேன். ஜெபிப்பேன் சொல்றவங்களா ரெண்டு கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காருண்யம் உங்களை மூடுவதாக, வெற்றி உங்கள் வழியாய் வருவதாக. ஜெபத்தின் பலன்களை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஜெபம் உங்களை லட்சியக்கரையின் உயரங்கள் வைத்து அழகு பார்க்கும். நான்காவது, வசனத்தை சார்ந்த அறிக்கை. ஆமென். வசனத்தை சார்ந்த அறிக்கை நீங்க செஞ்சிட்டே இருக்கணும். 107ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில் Psalms 107:2 இப்படி சொல்ல, let the redeemed of the Lord say so, whom he hath redeemed from the hand of the enemy. மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்வார்களாக. அது யாரா தமிழ்ல வாசிப்பீங்களா? 107:2. அப்படிதான் இருக்கா தமிழ்? அவ்வளவுதான் இருக்கு. let the redeemed of the, மீட்கப்பட்டவர்கள் சொல்வார்களாக. பக்கத்தில் சொல்லுங்களேன், மீட்கப்பட்ட நான் இப்படி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நான் மீட்கப்பட்டேன். இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் செஞ்சாரா? ஏதாவது செஞ்சவங்க இருந்தா மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லலாம், மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? சொல்வார்களாக. மீட்கப்பட்டவங்க வாய் மூடியே இருக்கக்கூடாது. மீட்கப்பட்டவங்க கர்த்தர் செஞ்சதை என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படி சொல்ல போறேன், மீட்கப்பட்டிருந்தா மீட்கப்பட்டேன்னு சொல்லுங்க, ஆசீர்வதிச்சேன்னு சொல்லுங்க. ஆமென். உயர்த்தினார்னா உயரத்தை சொல்லுங்கள், காப்பாற்றினார்னா காப்பாற்றினதை சொல்லுங்கள். உங்களை எதுக்காய் மீட்டாரோ மீட்டதை சொல்லுங்கள். வசனத்தை சார்ந்த அறிக்கை உங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும். பைபிள் இருக்கிற சில அறிக்கைகள்லாம் நீங்க இந்த நாட்கள் அதிகமாய் சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களை லட்சியக்கரை சேர்க்கும். உங்கள் வாயின் வார்த்தைகளில் வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போறேன், உங்க ஆமீன் பலத்ததா இருக்கட்டும். நான் வால் அல்ல தலையா இருப்பேன்.
நான் கீழல்ல மேலா இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, அவன் உயரத்தை நீ இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு. எதுவுமே நம்புறீங்க? இதுவரை இல்லாத உயரம், இதுவரை இல்லாத மகத்துவத்தை கர்த்தர் எனக்கு தருவார். வாதையின் கூடாரத்தை அணுகாது. நான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்துதான் இருப்பேன். ஜாதிகளின் வெளிச்சத்துக்கு வருவார்கள், ராஜாக்கள் என் உதித்தலுக்கு வருவார்கள். நான் ஞானத்தில் வளருவேன், நான் ஞானத்திலும் விருத்தியிலும் வளருவேன். ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் பயப்படேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். You have to learn Bible based confession. ஜெயிக்கிற பரிசுத்தவான்கள் யாரா இன்னைக்கு இருந்தீங்கன்னா, நீங்க ஜெயிப்பதற்கு ஒரு முக்கியமான பங்கு என்ன தெரியுமாங்க? வேதம் சார்ந்த அறிக்கைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு ஜெபிப்பதற்கு கொஞ்சம் வல்லமை இருக்குங்க, ஆனா அதை விட இந்த வேதம் சார்ந்த அறிக்கை நீங்கள் செய்வீர்களானால் அது உங்க வாழ்க்கை பரிமாணங்கள் கொண்டு சென்று விடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்நிய கண்களால என் சொந்த கண்களால் அக்கிரமக்காரன் விழுகே நான் காண்பேன். இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தரனை உயர்த்துவார். மகிமையின் மேல் மகிமை காண்பேன், பரிமாணத்திலிருந்து பரிமாணம் செல்வேன், வெற்றி மீது வெற்றிக்கு போவேன். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டிருப்பதனால் சிருஷ்டி உலகத்தின் செழுமைகளை சுதந்திரிக்கும். இப்படி பேசணும்ன்ற இருக்கீங்களாங்க? பக்கத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் கர்த்தரை நம்பி இருக்கிற நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. 112 சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. அது ஒரு அறிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் சந்ததி பலத்த ஜாதி. உத்தமனாய் நடக்கிற மனுஷனுக்கு நன்மை குறைப்படாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். துர்ச்செய்தியை கேட்பதனால் நீதிமான் கலங்குவதில்லை. பைபிள் பேஸ்ட் கன்ஃபெஷன். சும்மாலாம் பேசக்கூடாது, வசனம் சார்ந்து பேசுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இத டிப்ரெஷன் ஆவின்னு ஒன்று இருக்கு, சோர்வின் ஆவி, டிப்ரெஷன் ஸ்பிரிட். இந்த டிப்ரெஷன் ஆவியினுடைய அசைன்மெண்ட் என்ன தெரியுமாங்க? உங்க வாயை மூடி வைக்கணும். ஏன்னா பரிசுத்தவான் வாயை மூடினா அவன் வெற்றிக்கு போயிடுவான்னு சாத்தானுக்கு தெரியும். அவனுடைய சோர்வின் ஆவி, டிப்ரெஷன் ஸ்பிரிட்னுடைய அசைன்மெண்ட் என்ன தெரியுமாங்க? உங்க வாயை என்ன செய்யணும்? மூடி வைக்கணுங்க. அதுக்கு என்ன சஞ்சலம் சச்சரவு பிரச்சனை கொண்டு வந்து உங்க இதயத்தை சோர்வடைய செஞ்சு உங்க வாயை மூட வைக்கணும், மூடணும். நீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லணும், துன்பத்தில் அவர் எனக்கு துணையாளர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பைபிள் பேஸ்ட் கன்ஃபெஷன். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர காலையில் எழுந்து நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். வெளியே போகும்போது சொல்லுங்க, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். இருக்கீங்களா? அங்க நல்ல ஒரு ஆராதனை இருக்கட்டும். வருகையில நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஊருக்கு போறீங்களா? சொல்லுங்க, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், ஊர்ல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் கேட்குறீங்கன்னா நீங்க பாசிட்டிவாய் பேசுங்கள். உங்க வேலைக்கு போகும்போது சொல்லுங்க, இந்த வேலையில கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். வேற யாரும் உங்க வேலை மேல தீர்க்கதரிசனம் உரைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்களே சொல்லுங்க, இந்த வேலையில கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், தேவராஜ்யத்தில் அவரனை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு தன்னுடைய 3.5 வருஷம் ஊழியத்தில் அதிகமாய் பேசி இருக்கிறார். எங்கு போனாலும் பேசினார். உங்களை புலம்ப பைபிள் சொல்லல, உங்களை ஜெபிக்க தான் சொல்லிடுச்சு. கர்த்தர்கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்வது தப்பல்ல, ஆனா உங்ககிட்ட நீங்க புலம்பாதீங்க. உங்க வாய் வெற்றியை பேசட்டும். பக்க சொல்லலாம், வேதத்தினுடைய அறிக்கைகளை நான் அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன். ஏன்னா நான் லட்சியக்கரை சேர வேண்டுமானால் 1 எனக்கு வெளிச்சம் தேவை, 2 எனக்கு தியானம் தேவை, 3 எனக்கு ஜெபம் தேவை, 4 எனக்கு வேதம் சார்ந்த அறிக்கை தேவை. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, இந்த பிள்ளைகள் நலமாயிருப்பார்கள். ஏன்னா அவங்க இங்க வீட்டில் உங்ககிட்ட இருந்து வசனம் கேட்டுட்டு வெளியே போறாங்க. வெளி உலகம் உங்களுக்கு சார்ந்த உலகம் அல்ல. அவன் வேண்டாதெல்லாம் கேட்பான். ஆனா வேண்டாத கேட்கறதுக்கு முன்னாடியே வசனத்தை அவன் மேல வச்சு அனுப்புங்க.
பைபிள் சார்ந்த அறிக்கைகள் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அதிக தயவுள்ளவர்களாக இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜாதி, கிறிஸ்துவின் சேவகர்களாக இந்த தலைமுறையில் எழும்புவார்கள். உங்க வீட்டை பார்த்து சொல்லுங்க, என் வீட்டுக்கு யாராவது வந்து காலை வச்சுட்டு போனாலே போதுங்க, அவங்க பூத்து குலுங்கி நலமா இருப்பார்கள். பக்க சொல்லுங்க, என் வீடாங்க ஆசீர்வாதமான வீடு, கொஞ்சம் சுத்தமா மட்டும் வச்சுக்கோ. அவ்வளவு ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? உங்க டெஸ்டினி, உங்க லட்சியக்கரைக்கு போகும் அந்த பாதைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை ஏதாவது தகாத வார்த்தைகள், தகாத சாபங்களை சொல்லியிருப்பார்களே, ஆனால் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அந்த தகாத சாபங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் தங்காமல் போவதாக. சொல்லுங்க, ஒரு பலத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களையோ, உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் சந்ததியோ, உங்களுடைய வேலை, உங்க தொழில், உங்க வியாபாரத்தை பார்த்து யாரேனும் சாபமாய் பேசி இருப்பார்கள், எனக்கு ராத்திரி அந்த வார்த்தைகளை கர்த்தர் நல் அண்ட் வாய்ட் மாற்றுவாராக, ஒன்றுமில்லாமல் போவதாக. ஹல்லேலூயா. 1 வெளிச்சம், 2 தியானமா இருக்கணும் வசனத்தில், 3 ஜெபிக்கணும், 4 வசனம் சார்ந்த அறிக்கையில் நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது என் ரேஞ்சே வேற. நிச்சயமா சும்மா சொல்லுங்க, நான் சும்மா சொல்லலைங்க, நிஜமா தாங்க சொன்னேன் நான். நம்பர் 5, கீழ்ப்படிதலின் செயல்களை நீங்கள் செய்ய வேணும். பக்கத்தில் அவர் ஒன்று சொன்னார்னா அதை செஞ்சுடு. உபாகம் 28:1 இப்படி சொல்லுகிறது, and shall come to pass. 28:1 Deuteronomy. And it shall come to pass, if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe to do. இங்கிலீஷ்ல to do. நான் சொல்லுகிற இந்த வசனத்தெல்லாம் நீங்க கேட்டு, இந்த பிரமாணங்கள்லாம் கேட்டு அதன்படி நீங்கள் செய்வீர்களேயானால், இங்கிலீஷ்ல to do. ஸோ நீங்க செய்யணும். விசுவாசத்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குங்க. நிறைய பேர் விசுவாச அறிக்கை செஞ்சா போதுங்க எல்லாம் சரியாயிடும். இல்லைங்க, விசுவாசத்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு, நீங்க செய்யணும். ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம், 1:8 of the book of Joshua, the book of the law shall not depart out of thy mouth. வாயை விட்டு இந்த வார்த்தை விலகக்கூடாது. But thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. Observe to do. அதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் கேட்டா போதாது, சொன்னா போதாது, செய்யணும். செஞ்சீங்கன்னா, and thou shall make thy way prosperous and you will have good success. பக்கத்துல பைபிளை செஞ்சினா வெற்றி தானா வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க வாய் என்னென்ன சொல்றாரு? உங்க வாயை பத்தி சொல்றாரு ஜோஷுவா. தியானம் பண்ணணும்னு சொல்றாரு, செய்யணும்னு சொல்றாரு. அப்ப வழிகள் செழிக்குமாம், நல்ல வெற்றியை கர்த்தர் தருவாராம். யோவான் 13:17 இப்படி சொல்லி, if you know these things, happy are ye if you do them. இவைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்களே, ஆனால் happy are you if you do them. நீங்கள் அதை செய்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய விசுவாசிகளுடைய வெற்றிக்கு குறைவின் காரணம் நினைக்கிறேன், கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனால் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற விஷயத்தை செய்யுங்கள். வசனம் உங்களோடு பேசினால் அதை செய்யுங்கள். பரிசுத்தாவி பேசினால் செய்யுங்கள். ஆமென். தேவ மனிதர் அறிவுரையை சொன்னால் செய்யுங்கள். அமைதி நிலவர மாதிரி தெரியுது. ஆமென். Faith is not just saying, faith has a do, faith has an action. ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஊழியத்தில் பிரகாசிக்கணும்னா இந்த பைபிள் என்ன செய்யணுங்க? நான் நினைக்கிறேன், என்னுடைய கடைசி காலங்கள் அதிகமாக நான் நினைக்கிறேன், எல்லாத்தை விட இதில் மூழ்கியே நான் செத்திட வேண்டும் என்று நினைக்கிறேன். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவோ விஷயங்களுக்கு நேரங்களை கொடுத்தும் அதெல்லாம் இன்றைக்கு மதிப்பின்மையை காணுகின்ற ஒரு காலம் வரும். ஆனால் இதில் மூழ்கி வாழ்ந்தவர்களை துன்பத்திலும் துயரத்திலும் காப்பாற்றி உயர்த்தி
31 வருஷம் நடத்திய கர்த்தர். எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்பி நான் வந்திருக்கேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸ்டடி, இப்படி சொல்றார் தீமோத்தேயுவுக்கு, ஸ்டடி. பக்கத்துல ஸ்டடி. ஒரு பாட்டியம்மா கூட உட்கார்ந்து அந்த நோட்ஸ் எழுதுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருதுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் யாரோ ஒரு நிழலில் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்க அதெல்லாம் தாண்டி வசனத்தால் ஆசீர்வதிக்கப்படும். எக்ஸலன்ஸுக்கு நீங்க வரணும். கர்த்தர் சொன்னதை நான் என்ன செய்வேன்? செய்கிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. அங்கே உங்களுக்கு வெற்றியை தருவார், அங்கே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் எனர்ஜி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த எனர்ஜி எவ்வளோ வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக அந்த நேரங்களை கர்த்தருடைய செயல்களுக்கு கொடுத்து உங்கள் வேலை, குடும்பம், பங்குகளில் இது அதிகமாய் எந்த அளவுக்கு செய்வதற்கு நீங்கள் உங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். ஸ்டடி டிமாண்ட்ஸ் ஃபார் an excelling life. பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அபிஷேகம் நிறைந்த ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு, ஊழியனுக்கு இதன் மேல் இருக்கிற தியானம், செயல்கள் ரொம்ப முக்கியம். டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். லக்கே இல்லை, பக்கம் லக்கெல்லாம் கிடையாதுங்க. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை செய்ய 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 கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? முடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன்னு திரும்ப சொல்லிடுறேன். 1 வெளிச்சம் தேவை, 2 தியானம் தேவை, 3 ஜெபம் தேவை, 4 வசனத்தை சார்ந்த அறிக்கையில் நீங்க வளர்ந்துட்டே இருக்கணுங்க. இன்னொரு வாட்டி பக்க சொல்ல, நான் வாழலங்க தலையா இருப்பாங்க. எவனும் என்னென்னமோ செஞ்சா, இன்னைக்கும் நாங்க நிக்கிறோம். கர்த்தரனை கைவிட மாட்டார். இன்னொருத்தரை பார்த்து சொல்ல, நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பேசிட்டே இருங்க. எது சொன்னாலும் வசனம் சொல்லுங்க. உங்களை பார்த்து யாராவது சொல்றாங்க, நீ சீக்கிரம் செத்துருவேன்னு, நீ சாவ, நான் சாவ மாட்டேன்னு சொல்லு. ஒரு பெரிய மாடி மேல ஒரு தேவ மனுஷன் போய் நிக்கிறாராம். சாத்தான் வந்து காதல சொல்றான், குதிச்சிரு அப்படின்னாராம். அவர் உடனே சாத்தாங்கிட்ட சொன்ன, நீ குதிரா அப்படின்னு. சாவறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கினார். வெற்றியை காண்பீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். Philippians 4 and chapter 4 and verse 6. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving. எல்லாம் சொல்லுங்க, thanksgiving. அது தமிழ் ஒரு வாட்டி யாரா அது இருந்தா படிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நன்றி, அந்த ஸ்தோத்திரம் என்ற நன்றிகளோடு கூடி. ஆக்சுவலாக இங்கிலீஷில் அங்கே ஸ்தோத்திரம் என்பது தேங்க்ஸ் கிவிங். நன்றி கலந்த ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள். 2 கையை உயர்த்தி 3 முறை சொல்லுங்க, ஜீசஸ் தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ சொன்னீங்க? ஒன்றும் இல்லையா? இன்னொரு வாட்டி, ஜீசஸ் தேங்க்யூ. இன்னொரு சத்தமா சொல்லுங்க, இயேசுவே தேங்க்யூ. நிஜமா சொன்னீங்களாங்க? இன்னைக்கு சொல்றாங்க, அது நிஜமா சொன்னீங்கன்னா அந்த ஒரு நன்றிக்கு கடவுளுங்களை இன்னொரு பரிமாணம் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங். ஏன் தெரியுமா? இங்க நின்று நம்ம இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடி, எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ சீரியல் இருக்கு, எவ்வளோ 1000 பிரச்சனை இருக்கு, நமக்கும் 1000 அழைப்பு இருக்கு. அதெல்லாம் வேணாம். நீங்க கூடி வந்து கையை தட்டி பாடி ஏன் தெரியுமா நன்றி சொல்றோம்? விசுவாசங்க. அது எதுவுமே எனக்கு தைரியமா சொல்ல, கர்த்தர் தாங்க என்னை இவ்வளவு தூரம் நடத்தினார். ஏன் அப்படி சொல்றீங்க? விசுவாசம் தானே அது. இந்த தூரம் நம்மை உயர்த்தி அழகு பார்த்து இத்தனை நன்மைகளை சென்று நம்ம வாழ வச்சாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து நன்றி சொல்ல வேண்டும். நடக்காத எல்லா விஷயத்துக்காக நல்லா கையை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன். இன்னைக்கு நன்றி சொல்ற உங்களெல்லாம் கர்த்தர் வேறு பரிமாணம் கொண்டு போவார். விசுவாசத்தில் நிலைச்சிருந்து லட்சியக்காரை சேர்ந்து உயர்ந்து நிற்க வேணுமானால் ஜெபிக்கிற நீங்க, தியானிக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் தேவை, நன்றி செலுத்துதல். தேங்க்ஸ் கிவிங் உங்க ஹார்ட்ல இருக்கும். இயேசு கிறிஸ்து பெத்தானிக்கு செல்லுகிறார். லாசரு மரித்து 3 நாள் ஆயிட்டு, சரீரம் நாரி போயிட்டு, எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாரி ஆயிட்டு. இயேசு அங்கே நின்று கொண்டு என்ன தெரியுமா சொன்னார்? பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
இங்கிலீஷ் பைபிள்ல ஃபாதர் ஐ தேங்க் யூ அப்படினாரு. எப்போல்லாம் தேங்க்ஸ் கிவிங் சொல்றாரோ அப்போல்லாம் அங்க ஒரு அற்புதம் நடக்குதுங்க. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், நன்றி கலர்ந்த ஸ்தோத்திரங்களோடு இன்னைக்கு கையை உயர்த்தி நன்றி செலுத்துகிறேன். உங்க வாழ்க்கையில இன்றைய அற்புதம் செய்வாரா? லாசருவேன்னு கூப்பிட்டார். மரித்த லாசரு உயிர்த்தெழுந்து வருவதை நன்றி செலுத்துதலுக்கு பின்னாடி தான் நடந்தது. ஒரு பக்தன் சொன்னான், if you are thankful to God, your tank will always be full. thankful ஆருங்க, டேங்க் ஃபுல்லா இருக்கும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொன்னா நன்றி கேட்டே போக மாட்டேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் கையில் எடுத்தார். 5000 புருஷர்களும் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் அங்க நின்றுட்டு ஜீ பூம்பாலாம் பண்ணலங்க. 5 அப்பம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்குங்க, இதை வச்சு என்ன பண்ணலான்னு சீஷர்கள் கேட்டபோது 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து வரும் 7 பேரு, அந்த 7 பேரை வச்சு கர்த்தருக்கு நன்றி சொன்னனால தெரியும். நான் சீக்கிரமா சொல்றேங்க, 70,000 நாங்கள் காண்போம். சொல்ல மாட்டீங்களா? எங்க திருச்சபை மாதிரி ஒரு திருச்சபை இல்ல நான் நம்புகிறேன். நான் நினைக்கிறேன் the best church in the world. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். ஆமென். He gave thanks to the Lord. நல்லா இப்படி கேட்டுக்கோங்க, நீங்க ஆமென் சொல்லணும். Thanksgiving is a mystery that brings multiplication. உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகள் பெருகணுமா? உங்க வாழ்க்கையில மல்டிப்ளிகேஷன் கொண்டு வருகிற ரகசியம் என்ன தெரியுமாங்க? நன்றி செலுத்துதல். நன்றி உள்ளவங்க யாராவது இருந்தா இன்னைக்கு சொல்லாத ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கணும் விசுவாசிகள். ஆமேன். விசுவாசத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு விஷயத்தை குறித்து கடவுளுக்கு இதயபூர்வமான நன்றிகளை செலுத்தினீங்கன்னா, நான் தைரியமா சொல்றேன், விசுவாசத்துல அந்த நிலையில திரும்ப நீங்க இருக்க மாட்டீங்க. இல்ல கேட்கல. if you learn to give thanksgiving to God, the moment you thank him, நான் விசுவாசமா சொல்றேங்க, அந்த நிலையில நீங்க திரும்ப இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தள்ளி கொண்டு போய் ஒரு பரிமாணத்தில் சேர்ப்பார். நன்றி உள்ளவங்க இருந்தா கையை தட்டி நன்றி இயேசுவே. ஹalleluya. everything that you thank God for, எதுக்காகலாம் நீங்க கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்களோ அது எதுவும் இருந்த நிலையில் இருக்கவே முடியாதுங்க. 3 பேரை தட்டி சொல்ல நன்றி சொல்றதை மட்டும் விட்டுறாத. அனுதினமும் நீங்கள் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது, தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது நீங்க முதல்ல அங்க நின்று சொல்ல, கர்த்தாவே நன்றிப்பா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றி, என்னைக்கே நாங்க செத்து போயிருக்கணும் நன்றி, இந்த விபத்துல சிக்கி தொலைஞ்சு போயிருப்பேன் நன்றி, எனக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சாங்க இன்னைக்கு நிக்கிறேன் நன்றி. நீங்க நன்றி சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களை அந்த நிலையில வைக்கவே மாட்டாருங்க. பி thankful to God. நான் சில விஷயங்களை இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. இப்படி சொல்றேங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு கலக்கமாய் நடக்காமலா இருக்கும்போது நானும் கத்துக்க வேண்டிய விஷயம், அந்த இடத்தில் நடக்காத போது, கர்த்தர் செய்யாத போது கூட செய்யலன்னு கூட சொல்லாதீங்க. இருக்கீங்களா? நன்றி உள்ளவங்க இருக்கீங்களா? நீங்க நன்றி தான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் செய்யலன்னு ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு திரும்ப போய் நன்றி சொல்லுங்க. ஹalleluya. பாஸ்டர் எனக்கு சொந்த வீடு இல்லை, முறுமுறுக்காத. கடன் வாங்காம வாடகை கட்டுறல, அதுக்கு நன்றி சொல்லு. கேட்கல? வீடு இல்லைன்னு முறுமுறுக்கிறத விட, வீடு இல்லை ஆண்டவரே அவனுக்கெல்லாம் இருக்கு இவனுக்கு இருக்குன்னு சொல்லாத. மாறாக ஒன்று சொல்லு, மாசம் மாசம் அவன் கடத்துல வாழ்றான், நான் கடன் வாங்காம வாடகை கொடுக்குறேன் சொன்னா அந்த லெவல்ல உனக்கு கர்த்தர் வைக்க மாட்டார். அவரே உனக்கு வீட்டுக்கு வழியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஒரு அம்மா வந்து அழுதுச்சு போன வாரம் முந்தின வாரம். என்ன பிரச்சனைமா? 250 மார்க் தான் வாங்கிச்சு. எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. ஏன்னா நான் தகப்பன் உள்ளம் உள்ளவன், என் கண்ணும் கொஞ்சம் கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த தாயின் கண்ணீரை பார்த்தபோது. அப்போ நான் இப்படி சொன்னேன், மார்க்குக்காக அழுவுற நீ, குழந்தையே இல்லைன்னு ஊர் சுத்துது எத்தனை பேர்? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர். உனக்கு அட்லீஸ்ட் 250 வாங்கி உனக்கு கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார்ல, நீ அந்த நன்றியை மட்டும் சொன்னாலே உன் குழந்தை அந்த ரேஞ்சில் இருக்காதுங்க. கர்த்தர் எதுக்குமே முறுமுறுக்காதீங்க.
இந்த செய்தி உங்களுக்கு ஆயத்தம் பண்ணல, எனக்கு ஆயத்தம். ஸ்டடிங் காட்ஸ் வேர்ட். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன்ஸோடு இன்னைக்கு என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பக்கம் சொல்லுங்க, நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கஷ்ட காலங்களிலும் கர்த்தரை துதியுங்கள். என் துன்ப நேரத்தில் என் இன்பமே அவர், இன்னல் வேளையில். அப்படிதானே பாடி நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. என் துன்ப நேரத்தில் நீ நல்லவர் இல்லையே அப்படின்னு சொன்னோமா? இல்லைங்க, பக்தர்கள் எப்படி பாடினாங்க? துன்ப நேரத்தில் இன்பமே அவர், என் இன்னல் வேளையில் மாறிடானேசர். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். நன்றி உள்ளவங்க கை தட்டாது. நீ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தி, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. என்னை நெஞ்சார குப்பையை எடுத்து கோபுரத்தில் வைத்து அழகு பார்த்த தெய்வம் ரெண்டு கையை தலை மேல தட்டி நன்றி இயேசுவே. இந்த இன்கிரிடியன்ட்டை சேர்த்தே விசுவாச பாதையில போங்க. You will never be in that same position. Challenging times, கஷ்ட பாதைகளில். மலையாளத்தில் அந்த காலத்தில் பாடும், கஷ்டதையிலும் பாடுவான், நஷ்டம் அதில் கொண்டாடுவான், சக்தி அருள்கநாதனே பக்தியில் பூர்ணனாக்குஹா. என் கஷ்டத்தில் கூட நான் உன்னை முறுமுறுக்க மாட்டேன்ப்பா, நான் கொண்டாடுவேன்றாரு. என் வேதனை நான் கொண்டாடுவேன். என்ன நான் கஷ்டத்தில் கொண்டாடும் போது நீர் என் பக்தியில் என்னை பூர்ணமாய் மாற்றுகிறார். 3 பேரை தட்டி சொல்ல, நன்றி உள்ளவனாக தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நன்றியால கடவுளை நான் மூடிட்டார்னா அங்க முறுமுறுப்புக்கு இடமே. நாளைக்கு காலையில் எழுந்து சர்ச்சுக்கு வரும்போது போனோமா அப்படி நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியான மழை நனைஞ்சு கூட வரணுங்க. உங்க நன்றி என்னைக்கு தான் தெரியும்? நன்றி உள்ளவங்களை இந்த சேர்ச்சில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுறேன். பயங்கர மழை பெய்யுதா, நான் வந்துட்டேன் பாரு, 3 துளி மழை தான். It's not Thanksgiving. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி இயேசு என்னை நேசிக்கிறார், அந்த நன்றி மட்டும் உள்ளவங்க? நல்லா ஒன்று சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. எல்லா மனித அன்பும் நீங்க எதிர்பார்க்கிற நிலையை விட்டு ஒரு நாள் இறங்கிடுங்க. அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை. நீங்க எவ்வளோ பாசத்தை காட்டலாம், ஆனா உங்களை நேசிக்கிற ஒருவர் என் இயேசுன்னு சொல்றவங்க மட்டும். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. சொல்லுங்க, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. Thank you Jesus. Hallelujah. உங்க நாளை தொடங்கும் போது நன்றின்னு தொடங்க. என்ன ஒரு அழகான நாள், அப்படி தொடங்குங்க. ஆண்டவரே, நீர் படைத்த நாள், how beautiful it is, how lovely it is.
உம்மை நான் நம்புகிறேன். ஸோ நெகட்டிவாக நேகிங் பீப்புள் கூட நம்ம இல்லாமல் இருக்கிறது நல்லது. நான் அப்படி மாறிட்டேன்னா என்னை தூக்கி எறிஞ்சிருங்க. நேகிங் பண்ண நொய் 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 நொயின்னு பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறவங்கள நம்ம சீக்கிரமாக தூரம் வைக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நானே அப்படி பண்ணேன்னு வைங்களேன், என்னை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா கடவுள் அதை விரும்பலை. டோன்ட் பி நேகிங். இருக்கீங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நான் இதை விட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன், ஆனால் நடக்கலை. ஆனாலும் இயேசுவே உமக்கு. யாரா இருக்கீங்களா? இன்னைக்கு இல்லைங்க, உங்கள் லெவல் மாறுங்க. உங்கள் லெவல் மாறும். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கலை, நினைச்சதெல்லாம் கிடைக்கல, ஆனாலும் இயேசுவே நன்றின்னு சொல்றீங்க பாருங்க. இன்னைக்கு லெவல் மாத்துவாருங்க. He'll change level. டைமென்ஷனை கர்த்தர் மாத்துவார். கையை தட்டி தான் ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பணமே இல்லை ஆனா நன்றி. ஒரு கதை சொன்னா எப்பவுமே எங்க பாட்டிங்களுக்கு பிடிக்கும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு வந்துச்சு. தனக்கு எல்லாரும் கைவிட்டாங்க, ஏதோ ஆயிடுச்சு, குடும்பத்தில் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு தற்கொலை செய்யலான்னு போகிறான். நடந்து போகிறான். நான் சாவ போகிறேன், எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறேன், எவனும் என்னை தடுக்காதீங்க, தடுத்தீங்க சீக்கிரமாக செத்துருவேன், எவனும் வரக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு சாவ போகிறான். வேகமாக தூக்கு மாட்டுறதுக்கு கிராமத்தை நோக்கி மரத்தை தேடி கயிறு எடுத்துகிட்டு போகிறான் சாவறதுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க, எவனுக்கிட்ட வரக்கூடாது, நான் சாவறேன், இன்னைக்கு சாவறேன், விட்டுரு அப்படின்ட்டான். ஒருத்தன் மட்டும் வழியில் வந்தானா. அவனை பார்த்து சொன்னானா, சரி சாவதானே போகிற, செத்துக்கோ, ஆனால் ஒன்று செய், அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க பாரு, அது கூட இல்லாமல் நான் பிச்சைக்காரனாக இருக்கேன், அது கொடுத்துட்டு போய் இப்போ சாவர உனக்கு கோமனம் போதாதா என்று சொன்னானா. உடனே அப்போ தான் அவனுக்கு அறிவே வந்துச்சு, அடப்பாவி, போட்ட ட்ரெஸ்ஸு கூட நன்றி கட்டவனா நான் வாழ்ந்தேனே என்று கயிறை கீழே போட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப 20-30 வருஷம் வாழுகிற. புரியல உங்களுக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற நிலையில பரவாயில்லங்க, நினைச்சதெல்லாம் இல்லைன்னா கூட இருக்கிறதுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? The man came to his senses and he said, I don't have everything. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் எனக்கு இல்லை, நான் சாகணும்னு நினைச்சேன், ஆனால் அந்த ஆள் எனக்கு கேட்டபோது புரிகிறது, நமக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு கூட அவனுக்கு இல்லையே என்று நினைச்சு, பரவாயில்லங்க நான் இதுக்காகவாது வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு திரும்ப வீட்டுக்கு சாகாம போனாலாம். நன்றி உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒன்று சொன்ன ஆழமாக கேட்பீங்களா? இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்கிற ஒரு நிலை, ஃபைனான்ஸ், பொருளாதாரம், வீடு, வசதி, இன்னைக்கு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இந்த நிலை சிலருக்கு இன்னும் ஜபந்தான். கேட்கலையா? இன்னொரு வாட்டி பின்னாடி கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க பாருங்க நிலை, அது எத்தமே நன்றி சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நிலை இன்னும் அவங்க ஜப குறிப்புல தான் இருக்கு, நிறைவேறவே இல்லை. ஆனா உங்களை இந்த தூரம் நடத்தினாரே, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ராத்திரி சாட்சி சொல்ல முடியுமாங்க? நான் நினைச்சதே இல்லை, நான் நினைச்சது இவ்வளவுதான், நான் நினைச்சதை விட என்னை இவ்வளவு தூரம் நடத்தினார் என்று நன்றி உள்ளவங்க இருந்தா, come on, be thankful to God. ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியில் விசுவாசத்தை நிலைத்து ஓங்கி லட்சியக்காரை சேரணும்னா, ஒன்று அவனுக்கு வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம் தேவை, தியானம் தேவை, ஜெபம் தேவை, வசனம் சார்ந்த அறிக்கை தேவை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தை விட நன்றி செலுத்துதல் அனுதினமும் உள்ளத்தில் அவனுக்கு இருந்திட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சின்ன வேலைக்காய் நன்றி சொல்லு, அந்த கொஞ்சம் பணத்துக்காய் நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நன்றியோடு போங்க.
இன்னும் நான் உயிரோடு இருக்கேன். சிலரெல்லாம் மண்ணில் உருண்டு நன்றி சொல்லணும். அவ்வளோ நன்மை உனக்கு செஞ்சுருக்காரு. நினச்சி பார்க்கறது இல்லை. நான் சீக்கிரம் மறப்பது தான் மனித இயல்பு. God has been good to me. இன்னி உங்களை விட்டுருங்களேன், உங்களை நான் எனக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார். நான் உருண்டு நன்றி சொல்கிறேன். God is good. ஃபைனலாக முடிச்சிடலாம், நமக்கு நேரமாவது. பக்கம் லட்சியக்கரை சேரணமாக்கிடுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 6:12 book of Hebrews, that you be not slothful but followers of them who through faith and patience inherit the promise. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்த நம் முற்பிதாக்களை நாம் பின்பற்ற கடவர். எப்படி சுதந்திரிச்சாங்களாம் வாக்குத்தத்தங்களை? விசுவாசம். சரி, வாட்டி நான் கேட்கல. எதுங்க விசுவாசம்? இங்கே ஒரு மணி நேரம் உங்கள் கூட பேசணும்னு ஆசைங்க எனக்கு. 1 மணி நேரம் பேசணுங்க. எப்படி சுதந்திரிச்சாங்களாம்? விசுவாசம் மட்டும் இல்லைங்க, என்னங்க? ஸோ விசுவாசத்தோடு உங்களுக்கு என்ன தேவை? போடுங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஜெயித்தோங்கி ஒரு தூரத்தில் நிற்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. சில விஷயங்களை கர்த்தர் உடனே தருவாருங்க. ஆமென். சில விஷயங்களை கடவுள் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உன் வளர்ச்சி அந்த ப்ராசஸில் வைப்பார். ஏன்னா நீயும் வளரணும், அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும். அதனால் சிலதை உனக்கு உடனே தரப்போகிறது இல்லை. நம்ம வாழ்கிற உலகம் வந்து இன்ஸ்டன்ட் வேர்ல்டு, இன்ஸ்டன்ட் க்ரோத், இன்ஸ்டன்ட் அனாயிண்டிங். இப்படி கையை வச்சுனும் இறங்கிடணும், முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டன்ட் எல்லாமே, இன்ஸ்டன்ட் மெச்சூரிட்டி. அப்படிலாம் மெச்சூர்லாம் ஆக முடியாது. பல பாடுகளினுடைய ஒரு ப்ராசஸில் தான் மெச்சூரிட்டி வரும். இன்ஸ்டன்ட் எவ்ரி திங் இல்லைங்க. நீங்கள் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அவைகளை சுதந்திரிக்க வேண்டும். சில விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரம் தருவார். சில விஷயங்களை ஏன் தாமதிக்கிறார்னா, அவர் தரப்போகிற விஷயத்தை கையாளுற திறனை உனக்கு தருவதற்கு உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். பக்கம் கொஞ்சம் பொறுமையாக இரு. மை காட் இஸ் அ காட் ஆஃப் ஸ்பீட். போன வாரம் பேசியிருக்கேன். என் ஆண்டவர் வேகத்தின் தெய்வம். ஆனால் அவர் ஃபூலிஷ் தெய்வம் அல்ல. எதை உனக்கு எப்போ தரணும்னு அவருக்கு நல்லா. சிலருக்கெல்லாம் 1 பில்லியன் ரூபாய் என்பது சும்மா ரீசார்ஜ் கார்டு மாதிரி அழகாக செலவு பண்ணுவாங்க. அவங்க அதில் ஒன்றும் செதற மாட்டாங்க. உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் நாளைக்கு ஜெயிலில் இருப்பீங்க. சிலர் கையில் சொன்னேன், சிலர் கையில். ஏன்னா அவங்களுக்கு அந்த செல்வத்தை கையாளுகிற திறனில் வளர்ந்துருக்காங்க. நீங்கள் வளராமல் கடவுள் உங்ககிட்ட கொடுத்துட்டாருன்னா கொடுத்த ஆசீர்வாதமே உனக்கு எடுத்துரும். இருக்கீங்களா? கடவுள் உங்களை அப்படிலாம் விட மாட்டார். உங்களுக்கு பொறுமையை கற்று தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சில விஷயத்தை நாளையும் மறுநாளும் தர நினைப்பார். சாத்தான் சில விஷயத்தை இப்பொழுதே தருவான். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்கள் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்ச்சிக்கு நேரே போக வேண்டும். உங்கள் ஐசக், எல்லாம் சொல்லுங்க ஐசக். உங்கள் ஐசக்கு பிறக்கிறதுக்கு தாமதமாகும் போது ஒரு இஷ்மவேலை என்ன செய்யாதீங்க, உருவாக்கிடாதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஐசக் தாமதமாகுதுன்னு கொஞ்சம் பொறுமையை இழந்து, அந்த பொறுமைக்கு பதிலாக நம்ம அந்த பொறுமைக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இஷ்மவேலை உருவாக்குகிறோம். இதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிறக்கும்போது ஐசக்குக்கும் இஷ்மேலுக்கு என்ன வரப்போகுது? சண்டை வரும். அதனால் என்ன பார்க்குற அந்த பார்வை, ஐசக் கண்டிப்பாக பிறப்பான். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி இஷ்மவேலை நம்ம பொறுமை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? உருவாக்கி விடக்கூடாது. ஒரு இல்லையே சொல்ல மாட்டிங்களா? தைரியமாக இருக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியல. 3 பேரை தடுச்சுங்க. விசுவாசம் இருக்கா? இருக்கு. இன்னொன்று அது கூட சேர்த்துக்கோ. என்ன சேர்க்கணும்? இது 2 கொண்டு தான் பரிசுத்தவான்கள் வேத புத்தகத்தில் வாக்குத்தத்தங்கள் என்ன செய்தார்களாம்? இப்படி ஒரு மீட்டிங் போனால் உடனே கிடைச்சிடணும் இல்லைங்க, வந்துட்டே இருங்க, கிடைக்குங்க. அவருடைய பொறுமையும் விசுவாசம் இணைந்து நிற்கணும். ஆமென். ஒரு கம்பெனியில் போகிறான், ஒருத்தர் வேலைக்கு போயிட்டார். ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கார், நல்லா பண்ணியிருக்கார், உத்தமமாக உழைச்சிருக்கார், முன்னேற்றத்தை கேட்குறார். அப்போ அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு இப்போ நிலைமை சரியில்லைங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? தரோன்றார். இது நடந்த விஷயம். அதனால் எல்லாருக்கும் அப்படி நடக்கணும்னு இல்லை. அவர் உடனே கோவப்பட்டு போயா நீ அது கம்பெனி அந்த ராஜினாமா கெடுத்து கொடுத்து வேலை விட்டு போயிட்டான். ஆமாம். அவர் வேலைக்கு விட்டு போன 3வது நாள் கம்பெனி மிகப்பெரிய உயரத்தை கண்டுச்சு.
கேட்கல. சடுதியாக வர வேண்டிய சில ஆர்டர்ஸ் எல்லாம் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேறு பரிமாணம் போயிடுச்சு. அவருக்கு இதுவரைக்கும் அந்த கம்பெனியில் தொழிலாளிகளுக்கு கொடுத்த சம்பளத்தை விட 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவ்வளோ வெற்றி கம்பெனிக்கு வந்துச்சு. நம்மால மணின்னு போயிட்டார். திரும்ப வந்து கேட்டார். நாங்கள் சொன்னாங்க, எடுத்தவங்களை நாங்கள் திரும்ப எடுக்கிற வழக்கமே. 3 நாள் பொறுமையாக இருந்திருந்தா 40,000 சம்பளம் 1,20,000 ரூபா ஆயிருக்கும். அதுக்குன்னு கண்ட கம்பெனியில் காலமெல்லாம் வேலை செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் 3 நாள் பொறுமையாக இருந்திருக்கலாமே. சும்மா 1 மாதம் பார்ப்போமே. என்னை பார்க்குற பார்வைகள் சரியில்லை. யூ நீட் ஃபெய்த் அண்ட் மே காட் கிவ் யூ பேஷன்ஸ். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஒரே ராத்திரியில் யாரும் செல்வந்தர்களான வரலாறு கிடையாது. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு வேகத்தோடு உலகத்தில் ஓடி கன்ஸ், ட்ரக்ஸ், செட்டானிக் ஆர்கனைசேஷன்ஸ், தேவையில்லாத உடன்படிக்கைகள் சிக்கி இன்னைக்கு தவிக்கிறார்கள். நெருக்கடிகள் வரலாம், ஆனால் நீங்கள் யாரும் நெருக்கடிகளுக்கு தலை வணங்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார். பக்கத்தில் அவர் ஆயத்தம் பண்ணுற வரைக்கும் நான் ஓடுவேன், வேகமாக ஓடுவேன். ஆனால் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன். வரலே சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பொற்காலங்களை சரியான நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வருவாராக. பொறுமையில்லாத தன்மைகள் மனிதர்களை அழித்திருக்கின்றன. ஊழியங்களை அழிச்சிருக்கு, உறவுகளை அழிச்சிருக்கு, வியாபாரங்களை அழிச்சிருக்கு, ஆமாம், மனிதர்களை அழிச்சிருக்கு. பொறுமை தேவை. பொறுமையும் விசுவாசமும் உங்களுக்கு இருப்பதாக. இப்படி வச்சுங்களேன். அவர் வீடு வாங்கிட்டார், நல்ல விஷயம் தானே? அது என்னை இன்ஸ்பயர் பண்ணணும், அது என்னை ஊக்குவிக்கணும். வாவ், என்ன வாங்கியிருக்கார், சூப்பர். உடனே நீ என்னடா வாங்குறது, நானும் வாங்குறேன் பார். அது அவரு காலம், உன் காலம் சீக்கிரம். இருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். யாருடைய முன்னேற்றமும் உங்க மேல ஒரு அழுத்தத்தை வைக்கவே கூடாது. நீங்க உங்க ஓட்டத்தை உங்க லட்சியக்காரை நோக்கி நீங்க ஓட வேண்டிய இருக்கீங்கன்னா ஒரு எல்லை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். புகழை தேடி ஓடியவர்கள், என்னென்னமோ தேடி ஓடியவர்கள். இப்படி சொல்லி முடிச்சிடறேனே. ஒரு பெட்ரூம் வீடு தான் இருக்கு, ராஜா மாதிரி வாழு. இங்க உட்காந்துட்டு அவனுக்கே 3 இருக்கு 4 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. அதை பார்த்து உன்னை இன்ஸ்பயர் பண்ணிக்கோ. வா, நல்லா இருக்குல்ல, என்ன டைல்ஸ் போட்டுக்கார், வெரி குட் வெரி குட், ஐ லைக் இட், ஹே ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நில்லு. நில்லு, கர்த்தரை நம்பு, சரியான நாள் வரும். நீ அவசரப்பட்டு சாத்தானை கொண்டு கட்டினா அது நிலைக்காது. ஆனா நீ கர்த்தருக்காய் காத்திருந்து கட்டினா அவர் 3 பெட்ரூம் கட்டார், நீ 7 பெட்ரூம் கட்டு. பொறுமை தேவை. ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. எங்க அண்ணன் சாப்பிட்றதெல்லாம் கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட், அவருக்கு வசதி இருக்கு, சாப்பிட்றாரு. அவரை பார்த்துட்டு நானும் போய் கான்டினென்டலில் சாப்பிட போகக்கூடாது. என் வசதி இப்போ இட்லி சட்னி தான். ஆனால் அங்கே வருவேனே, ஆனால் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இட்லியிலே வருவோமே. நாளொன்று வரும் அன்று அவரை விட உன்னை பல மடங்கு கர்த்தர் உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்தார்கள்? விசுவாசத்தை. வேகம் வேணும், சாதிக்கிற வேகம் வேணும், விசுவாசம் வேணும். அதோடு கூட என்ன வேணும்? கண்டிப்பா கடவுள் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு காலத்துக்குள் நான் வேகமாய் பிரவேசித்திடக்கூடாது. என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஐயா இப்படி ஒரு ஊழியர் இருக்கியா, உங்களை அப்படி பண்றீங்க, நாங்கள் இப்படி பண்றோங்க, ஒரே நாளில் நீங்க பில்லியனர் ஆள முடியா? எங்க சொர்க்கா பாளையத்தில் எங்க மக்க வராங்க, வாரம் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ற, என்ன ஒரு சந்தோஷம். நிறைய அழைப்புகள் எனக்கு வந்திருக்கின்றன, அதை நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கென்று வருகிற என் காலத்தை வருவதற்கு முன்பாக நான் பிரவேசித்தால் அந்த காலத்தில் நிற்கிற திராணி இல்லாமல் நானே வழுக்கி விடுவேன் என்பதனால் என் காலம் எனக்கு வரும் என்ற நம்பிக்கை உண்டு. அது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஓட்டத்தை ஓடி என் காலம் வரும்போது என் காலத்தில் நான் பிரகாசித்து நிற்பேன். பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழைப்புகளை ரிஜெக்ட் பண்ணுங்க.
உங்களே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். Thank you Lord. ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்துட வேண்டியது. சேர்ந்துட்டு அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மாதிரி இவங்க நடிக்க வேண்டியது. என்ன உன் பிரச்சனை? பக்கம் சொன்ன நானாக தான் இருப்பேன். என்னை குரூப்பில் சேர்த்தா சேர்த்துக்கோ, சேர்க்கலன்னா கலண்டு போ. எனக்கு உங்களை மாதிரிலாம் நடிக்க முடியாதுங்க. நான் என் கர்த்தருடைய பிள்ளை, நானாக தான் இருப்பேன். எங்கேயா சேர்ந்துக்கிட்டு அவங்கள மாதிரி மாறாதீங்க. நீங்களா இருங்க, எல்லாம் நடக்குங்க. இருக்கீங்கன்னா கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இன்னைக்கு விளக்கம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பரிசுத்தவான்கள் பைபிளில் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தது விசுவாசத்தினாலும். 31 வருஷம் ஓடி இருக்கங்க. சில நேரம் நம்ம மன வருத்தம் அளிக்குது. ஏன்னா நம்ம இன்னும் பல தூரங்கள் போயிருக்கணுமோ, அந்த அழைப்புகள்லாம் விட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது நான் நினைக்கிறேன், இல்லை, நான் பொறுமையாக இருந்திருக்கேன். எனக்கென்று ஒரு காலம் வருது, அது ரொம்ப தொலைவில் அல்ல. வராத ஒரு காலத்துக்குள்ள நான் விரைந்து பிரவேசிச்சா நிற்க முடியாது. கடவுளை ஆயத்தம் பண்றார். என் உயரத்தை நான் காண்பேன். அன்றைக்கு என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலை எண்ணெயினால் என் பாத்திரம் வழிந்தோடும், என்னை உயர்த்தி நடத்துவார். I will wait patiently. ஆனா அது வருதுன்னு சொல்லி நான் சோம்பேறியா இருக்க மாட்டேங்க. அது வர்ற வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி நடத்தி கொண்டு வேகத்தோடு கூட நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஜெயமா தான் ஓடுவேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் இதில் நான் பயப்படேன். என் அடைக்கலம், என் கோட்டை, என் தஞ்சம் என்னை கைவிட மாட்டார். 7 பேர். நல்லா கேட்டுக்கோங்களோ, உங்க கையில கடவுள் எது கொடுத்தாலும் அதை கனமா பார்த்துக்கோ, ஹானர் பண்ணுங்க. இது என்னதுன்னு கேட்காதீங்க. அந்த கடவுள் தானே கொடுத்தாரு. ஏன் அதை கொச்சப்படுத்துறீங்க? எங்க இருக்கிற பழைய ஆளுங்களுக்கு தெரியுங்க, 7 பேர் தாங்க வெள்ளிக்கிழமை வருவாங்க சர்வீஸ்க்கு. 7 பேர். எத்தனை பேருங்க? பக்கம் எத்தனை பேருங்க? 7 பேருக்கு இப்ப இல்லைங்க, 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க மைக் இல்லாம. ஏன் தெரியுமா? அதை கனம் பண்ண. நீ 7 பேரை கொடுத்துருக்கலப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ 7 பேரை பார்த்தேன், என் கையில கொடுத்ததெல்லாம் நல்லா பார்த்தேங்க, உயிரை கொடுத்து பார்த்துருக்கேன். அதனாலதான் இந்த அளவிற்காக வளர்ந்தோம். இன்னைக்கு கொடுத்ததை நான் ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றேங்க, சீக்கிரம் 70,000 நல்லா கை தட்டி நன்றி உள்ளவங்க பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து வெற்றியின் நிறைவுகள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை நம்புறீங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் கையில கொடுத்ததை கனம் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. எதுவுமே நீங்க கடன் வாங்க கூடாதுங்க. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கடன் வாங்கணும், அறிவு. எதுவும் கடன் வாங்காதீங்க. கார் கூட வாங்காதீங்க. பெத்தேல் விதவ பாத்திரங்களை வாங்கினாள். எதற்காக? எண்ணெய் ஊற்றுவதற்கு. இட் ஷோஸ் நாலேஜ். அறிவாற்றலை வாங்குங்க, ஓங்கி படர்வீங்க, ஜெயிப்பீங்க. ஒரு பரிசுத்தவான் நிலைச்சு முன்னேறணும்னா, லட்சியக்காரை சேரணும்னா, வேத பரிசுத்தவான்களின் அடிப்படையில் 1 உங்களுக்கு தேவை வேதத்தின் வெளிச்சம், 2 உங்களுக்கு தேவை தியானம், 3 உங்களுக்கு தேவை ஜெபம், 4 வேதத்தை சார்ந்த அறிக்கை உங்களுக்கு தேவை, 5 வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து செயலாக்குதலுக்கு கொண்டு வரும் செயல்படுதல் உங்களுக்கு தேவை. எல்லாத்தை விட நன்றி செலுத்துதல் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. அதை விட விசுவாசத்தோடு கூட பொறுமை உள்ளவர்களால், பொறுமையா நான் நின்று ஜெயிப்பேன், நான் சேர வேண்டிய கரை சேருவேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இருக்கிற இடத்துல 2 கரங்களையும் மேல உயர்த்தி shall we lift up our hands. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி கண்களை மூடிடுங்க. வெரி குவைட்லி few moments தான் எடுப்பேன். உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you Lord. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே.
ராஜனே எனக்காய் விட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்த நாதனே, நீனை காத்த நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நீனை காத்த நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்தியவேதத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கரங்களை உயர்த்துவீங்களா? ரொம்ப விசுவாசத்தோடு நம்ம இருக்கோம், பொறுமையோடு காத்திருந்தோம். கர்த்தர் சொன்னதை செஞ்சீங்க, பரலோகம் திறந்திருக்கும். தூதர்கள் இறங்குவார்கள், தூதர்கள் ஏறுவார்கள். உன் பயணம் வெற்றியாய் முடியும். சீக்கிரத்தில் அந்த கரையில் நிற்ப, திரும்பி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. உங்க பிள்ளைகள் மலை உச்சிகளை மிதித்து ஏறுவார்கள், மகத்தான மேடைகள் நிற்பார்கள். என்னை கேளு, ஜாதிகளை சுதந்திரமா தருவேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேற உங்க பிள்ளைகள் ஜாதி ஜனங்களை சுதந்திரித்து வாழ்வார்கள், நாடுகளுக்கு போவார்கள், பிரகாசித்து உயர்வார்கள். காரணம், நீங்கள் விசுவாசத்தில் நடந்தீர்கள். இந்த பங்குகள் நிற்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் கண்டதில்லை என்ற வார்த்தை குடும்பங்கள் நிறைவேற முடியும். நீங்க சீக்கிரம் டெஸ்டினியில நிற்பீங்க, கரையில நிற்பீங்க. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இப்படி 2 கரங்களை உயர்த்தி ஒன் லாஸ்ட் டைம் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். உள்ளத்திலிருந்து இதனால ஆண்டவர் நமக்காக குறித்த அந்த லட்சியக்கரை அடையும்படியாக இன்றைக்கு எந்த நிலையில இருந்தாலும், என்ன நெருக்கத்தின் நடுவில் இருந்தாலும், எல்லா நெருக்கங்கள் நீங்கி கர்த்தர் வைத்த அந்த உயரத்தில் நிற்கும்படியாக இன்று அதற்கான திறவுகோள்களாக கர்த்தர் கொடுத்த இந்த
இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய வேத வார்த்தையில ஞானத்தின் மேல் ஞானம் அடைகிற ஒரு வெளிச்சத்தின் ஞானத்தை காணும்படியா, இந்த வேத வார்த்தையில இன்னும் வெளிச்சத்தை காணும்படி அதை நடக்கும்படியா நீர் பேசினதுக்காக நன்றி. எத்தனை பேர் நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வேத வார்த்தையில நான் வளரணும், உடைய வசனம் கால்களுக்கு எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற கிருபைக்காக, தீபமும் வெளிச்சமா இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதை உயர்த்தி வைக்க போற கிருபைக்காக நன்றி. இன்னும் அதை நாங்கள் தியானிக்கிற கூட்டமாய் ஆண்டவரே பெரேயா பட்டணத்தை காட்டிலும் இன்று நற்குணசாலிகளாய் காணும்படி இந்த வார்த்தையின் மேல் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தையும் அதை தியானிக்கிற கூட்டமாய் உடைய பிள்ளைகளை நீர் வாழ்க்கையில பல நற்செயல்களை காண செய்ய போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை வசனத்தில் ஜெபிக்கிற கூட்டமாய், அந்த வார்த்தை வைத்து ஜெபிக்கிற மக்களாய், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளபடி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இனி எங்கள் வார்த்தையில எதிர்மறையான பேச்சுகள் அல்ல, உம்முடைய பிள்ளைகளை குறித்து இந்த வேதத்துல என்ன காரியத்தை சொன்னீரோ அப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை பேசுகிற வார்த்தைகளை, நல்ல ஜெயத்தின் வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாயில வைப்பீராக. பிள்ளையோட வாவில இன்று நன்மையான வார்த்தைகள் இருக்கட்டும் ராஜா. வார்த்தையில் மாத்திரமல்ல, தங்கள் கிரியையிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசத்தின் செயல, கீழ்ப்படிதல் செயல வார்த்தையோடு இணைந்து செய்யும்படியாக உடைய பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. இன்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்கிறோம், இதுவரைக்கும் நடத்தின கிருபைக்காக நன்றி, இதுவரைக்கும் நடத்தின கிருபைக்காக நன்றி, தேவைகளை சந்தித்த கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளை நடத்த போறீரே நன்றி ராஜா. இதோ நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளை எந்த உயரத்துல வைத்திருக்கிறீரோ, அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே அவைகளை காண போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளை உயர்ச்சி அழகு பார்ப்பீராக. இனி என்ன நெருக்கத்தின் நடுவிலும், கண்ணீர் நடுவிலும், துன்பத்தின் சோர்வில் நடுவில் இருந்தாலும் இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம், இதுவரைக்கும் எங்கள் தேவையை சந்தித்து கிருபையாய் நடத்தி வந்தீரே நன்றி ராஜா. இனியும் நடத்த போற கிருபைகளுக்காக நன்றி. எல்லா தோல்வியின் ஆவிகளை நாங்கள் விற்றகற்றி போட்டு ஜெயத்தின் ஆவியை தரித்தவர்களாக, உற்சாகத்தாவி பெற்ற ஜனமாய் இன்னும் பொறுமையோடு தன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கிருபை செய்கிறார். பிள்ளைகள் ஒருவரும் தோல்வியை காணாத வண்ணம் யாவரும் எந்த நோக்கத்திற்காக தாயின் கருவில முன்குறித்தீரோ அந்த நோக்கத்தை அடைய கிருபை செய்வீராக. சொன்ன வார்த்தை இழைத்திருக்க கிருபை செய்கிறாச்சா. உடைய பிள்ளைகளோடு இப்படி கரம் இருக்கட்டும். ஒரு நாளும் இந்த வார்த்தைகளை மறந்து விடாமல் பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஜெயமா பிடிக்க கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறாச்சா. இரவு என்பமானத்தினை கட்டளையிட்டு காலை தோறும் கிருபையா நிரப்பி நாளை நடக்க ஆராதனையில இன்னும் வார்த்தையை கேட்கும்படி, அந்த வார்த்தையை தியானிக்கும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக சபையோடோடி வர கிருபை செய்வீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிக்க வழிநடத்துங்க, எல்லா தடைகளும் உடைத்தருங்க. மாறாத கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு என்றென்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவனுடைய அன்னைக்கும் இடத்துல பாதுகாப்பு இன்று சதாகால மனைவரோடு உலகத்துல சகல பரிசுத்தோடும் இருந்து ஆசீர்வாதத்தோடு நடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பாராக.